அந்த 32 பத்ததிகளில் 14வது பத்ததி 14th பத்ததி அதற்கு நாத பத்ததி என்று பெயர். அந்த நாத பத்ததியில் 4 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இந்த 4 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லி 5வது ஸ்லோகத்துக்கு சொல்ல போறேன். மொத்தமா பார்த்தேன்னா இது 385வது ஸ்லோகம். இந்த பத்ததியில் 5வது ஸ்லோகம். மொத்தமா 385. இன் திஸ் சாப்டர் இட் இஸ் தி 5th ஸ்லோகா. அதை நீங்க உங்க கூகுள்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணலைங்க. அவரோதகதஸ்ய ரங்கபர்த்துஹு கதிஷு வியஞ்சித கர்ப்பரத்னநாத பிரதி சல்லபசீவ பாதுகே த்வம் கமலாநூபுர மஞ்சுஷிஞ்சிதானாம். பாதுகே, அம்மா பாதுகா தேவியே. மறுபடியும் சொல்றேன், எல்லா உபன்யாசத்தையும் சொல்லுவேன். பாதுகா தேவின்னு பேரு. நீங்க சும்மா வந்து ஓ தட் இஸ் ஜஸ்ட் a footwear, hush puppies of Bata, right? That's all. So why should it be referred to as தேவினா, சனாதன தர்மத்தில் அச்சேதன வஸ்துக்களும் புகழ் பெறும் உயர்ந்தவர்களோடு சம்பந்தம் பெற்றிருந்தால், இப்போ பரமாச்சாரியால் காஞ்சியில வாழ்ந்தார். நிறைய பேர் அவருடைய கண்ணாடி ஆதரிச்சுருப்பா. அவர் ஏதோ பெரியவா வந்து பெரியவா தரிச்ச ஏதோ ஒன்று நம்ம மாத்திர இருக்கணும், பெரியவா பாதுகா இருக்கணும் அப்படின்னா உயர்ந்தவர்களோடு சம்பந்தம் பெற்ற அச்சேதன வஸ்துக்கள், even if it is insentient, inanimate in nature, that will gain importance. இல்லையா? இந்த இவர் போட்டுண்ட ஒரு தலைவர்கள்லாம் இருக்காளே, அவர் போட்டுண்ட துண்டு இது, அவர் போட்டுண்ட கண்ணாடி இது, இந்த அம்மங்கார் வந்து தூக்கி போன ஹேண்ட்பேக் இதுன்னு இவாள் எல்லாமே வைக்கும்போது ஆச்சாரியர்கள் எல்லாம் வைக்கப்படாதா? அதனால ஆச்சாரியர்களுடைய அவ்வளவு சம்பந்தம் பெற்ற வஸ்துக்களுக்கே பெருமை. ராமனோடு பாதத்தோடு சம்பந்தம் பெற்ற பாதுகாதேவிக்கும் அப்பேற்பட்ட பெருமை உண்டு. அதனால இந்த இடத்துல எடுக்கிற பாதுகே கதிஷு, நீ நடக்கும் போது, கதின்னு சொன்னா நடத்தல், அதனாலதான் சதுர்கதிகின்னு. இப்போ ஒரு 17 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க சஹஸ்ரநாமம் முடிச்சேளே சதுர்கதிகின்னு வருது. சதுர்கதிகின்னா கதினா நடப்பது. அதனால இந்த 4 விதமான கதி. இதுல பகவான் கதிஷு, பகவான் சஞ்சரிக்கும் போது, ரங்கபர்த்து ஸ்ரீரங்கத்தின் ரங்கநாதர் சஞ்சரிக்கும் போது, அவரோதகதஸ்ய அதாவது பெண்களின் அந்தப்புறத்துல இந்த விஷயம் நடக்கும் போது, அவரோதகதஸ்ய துவம் கர்ப்பரத்னநாதா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னம். அதாவது நேத்தே உபன்யாசத்துல அந்த கோஷ்டிக்கு சொன்னேன். இப்ப பெருமாளுடைய பாதுகைகளில் அந்த மணிகள் பொருந்தி இருக்கும், சின்ன சின்ன குஞ்சலம் தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு ரத்னம் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னமும் வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த கோல்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வராசி ஒரு நாதம் பிறக்கும். See, at the end of the day you need the striking. அது தமிழ்லயே சொல்வாரு, அது வேற கான்டெக்ட்ல சொல்லுவார். 2 கை தட்டினால்தான் சத்தம் கேட்கும், அது வேற கான்டெக்ட்ல. ஆனா அது ரெண்டும் சேரணுமே, ஒராசனமே, கரகரகரகரான்னு சத்தம் கேட்கணுமே இல்லையா? அது கேட்டாதானே உண்டு. இப்போ நம்ம பேசும்போது இவர் வந்து கொஞ்சம் இந்த தட்டு கிட்டு இதெல்லாம் வச்சாதான் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? முன்னாடியே வச்சுட்டா உங்களுக்கு கேட்காது. ஓகே, நீங்க உபன்யாசம் கேட்கும் போது அந்த தட்டெல்லாம் வைக்கணும், அப்ப அந்த துவனி கேட்கணும் இல்லையா? அப்ப அவர் கொண்டு அதை வைப்பார், அந்த துவனி எல்லாம் உங்களுக்கு கேட்கும். அலர்ட்டா வச்சுக்கிறதுக்கு தான். ஒண்ணு கொசு இருக்கணும், நீங்க தட்டின்ண்டே இருப்பேன் கையை. நம்ம வந்து அப்ளாஸ் தான் இவா பண்றாளோன்னு நினைச்சிட்டு இருப்போம், கொசு அடிச்சுட்டு போயிடும். அது கொசு இல்லைன்னா இந்த தட்டை கொண்டு வச்சிட வேண்டியது. அப்போ இந்த நாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால என்னன்னா, ரங்கநாதஸ்ய அவரோதகதஸ்ய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அந்தப்புறத்துல தாயாரோட இருக்க அந்த இடத்துல கர்ப்பரத்னநாதா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாதம் எழும்பும், வியஞ்சித அது வெளியில சொல்லப்படும், பிரதிசல்லபசி இவ அது எப்படி இருக்கும்னா ஒத்த பேசுற மாதிரி இருக்கும். நீங்க இந்த நாடகங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், பழங்காலத்து நாடகங்கள், சலச்சித்திரங்கள். ஓரளவுக்கு இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அந்த காலத்துல மௌன விரதம்னு இருப்பாங்க. நீங்க இருக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க, இன்னும் 4 நாளைக்கு இருக்க முடியாது. ஆனா மௌன ரத்னம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மௌன விரதம்னா பேசவே மாட்டான். ஆனா இப்ப அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருக்கும் அவாத்து மனுஷாளுக்கெல்லாம் இவாளோட பேசணும்னு இருக்கும். அவ என்ன பண்ணுவா? ஆமான் தலையாட்டுவா, இப்படி செய்கையில காமிப்பா, அப்போ வளையல் சத்தம் போடுவா. அப்போ ரிப்ளைங் டு அ குவெஸ்டின் நீட் நாட் ஹேவ் டு பி ஓரல் அலோன். வாய் வழியா தான் சொல்லணுங்கிறத கண்ணால பார்க்கலாம். கண்ணு பெருசா இருந்தா, கண்ணு பெருசா இருக்குன்னு வச்சுக்கோ, இன்னும் இதெல்லாம் பண்ணி கண்ணெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு அபிநயம்னு பேரு. நாட்டிய சாஸ்திரத்தை பண்ணலாம், கையால காமிக்கலாம், வளையல்
சொல்றாளே, மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நீங்க முழுக்க திருப்பாவை பார்த்தேன்னா ஆண்டாள் ஒத்தியை எழுப்புவோம். வேண்டியமா எழுந்துக்கோ, கார்த்தால 4 மணி எடுத்து இன்னைக்கு நிறைய 5-6 இடங்களுக்கு போகணும், சீக்கிரம் எழுந்துக்கோ, போனால்தான் உண்டு, உபன்யாசத்தை முடிச்சுட்டு அப்பதான் டீ காஃபி இருக்கும், அதனால அதை முடிச்சுட்டு சரி அவர் சொல்லியிருக்காரு இப்படி ஆண்டாள் எழுப்புறா இல்லையா. அப்ப எழுப்பும்போது நிறைய அடையாளங்கள் சொல்லுவோம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. நான் சொல்லல, நான் இப்ப சொல்லிட்டேன். ஆண்டாள் எழுட்டா பேய் பெண்ணி அப்படின்னு எழுப்புறா. எழுந்துக்கோ. அடுத்தது அந்த பொண்ணு எழுந்துக்க, மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அப்படின்னா எல்லாமே துவனியை வச்சுதான் இருக்கு பாருங்க. Everything is with respect to the chirping of the birds, about the sound that emanates while the curds are being churned. So அப்போ ஒரு கட்டத்திலையும் நாதம் தான் வந்துருக்கு. அப்ப நாதத்தின் மூலமாவே பதில் சொல்லலாம். பெருமாள் பாதுகா தேவியை தரித்து வரக்கூடிய பாதுகா தேவியில மணிகளுக்குள்ள ஒரு ரத்னம், கர்ப்ப ரத்னம், இது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வராசிக்கிறது. இது எப்படி இருக்கான், அந்த அந்தப்புறத்துல, அதே அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயா இருக்கா. அந்த மகாலட்சுமி ஏதாவது கேள்வி கேட்டா அந்த பாதுகா தேவி பதில் சொல்றாளாம் இந்த சத்தத்தால. அப்படின்னா கம்யூனிகேஷன் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தெம். பிரதிசல்லபசி மஞ்சு, மஞ்சுன்னு சொன்னா ரொம்ப ஸ்வீட்டுன்னு அர்த்தம், ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய மஞ்சு பாஷினி. மஞ்சு பாஷை மாரவைரி ரமணி மஞ்சு பாஷினி அம்ப மாரவைரி ரமணி மஞ்சு பாஷினி. ரொம்ப ஸ்வீட்டா பேசணும். அப்படியே கேட்கறதுக்கு ஐயோ வாயை திறந்தாலே அப்படியே தேன் சொட்டுறது, அப்படியே இது கேட்டாலே பொறுமை HbA1c அது விட்டு ஆகிடுமே, சாப்பிடவே வேண்டாம், இதை கேட்டாலே சுகர் ஏறிடும் போல இருக்கே, அவ்வளோ ஸ்வீட்டா பேசுறாரு. மஞ்சுனா ஸ்வீட்டு. அதனால ஷிஞ்சிதானாம், ஷிஞ்சிதானாம்னா அதுலேருந்து வரக்கூடிய சிஞ்சனம், ஒரு சவுண்ட், அப்படியே ஒரு ரித்தமிக்கா வரும். இந்த கொலுசெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடியவா சுத்தி மணிகள் இருக்கா, இப்போ 1 மணி இப்போ சத்தம் போட்டுட்டோம், 10 செகண்ட் கழிச்சு அடுத்த மணி சத்தம் போடாது, ஒரே 1-2 செகண்டுக்குள்ள ஒரு ரித்தமிக்கா மெக்சிகன் வேவ் மாதிரி வரும். அததான் சொன்னார் சிஞ்சிதானா நூபுர கமல. மகாலட்சுமி கமலா, மகாலட்சுமி தன் கால்களில் தரித்திருக்கக்கூடிய அந்த சலங்கையின் சத்தமும், பெருமாள் தரித்திருக்கக்கூடிய பாதுகா தேவியில இருக்கக்கூடிய கர்ப்பரத்னமும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கேள்வியும் பதிலும் கேட்டுக்கொண்டு பேசுமே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிற. இது 5வது ஸ்லோகம். இது ஒன்னொன்னுக்கும் சுவாபதேசார்த்தம் உண்டு. இதனால நாம் சித்தாந்த ரீதியாக தெரிந்து கொள்வது என்ன? See, the description for a shloka doesn't start and stop only with the first layer of meaning. அதுக்குள்ள ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப அப்படின்னா ஒரு உயர்ந்த ஆச்சாரியர்கிட்ட போறோம், அந்த ஆச்சாரியர் நம்ம கேள்விக்கெல்லாம் அவரே பதில் சொல்லணுங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு செய்கையில காமிச்சிடுவார், இது வேண்டாம் இது பண்ணலாம் அப்படின்னு சிலது காமிப்பார். அந்த கேள்விக்கு பதிலுக்கெல்லாம் இப்படிதான் பதில் கிடைக்கும். எப்படி ஓரல் கம்யூனிகேஷனா இல்லாம சவுண்ட் வழியா வருதோ அந்த மாதிரி வரும் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அடுத்தது முரபிச்சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தம் அவாப்ய பூருஷார்த்தம் அனகைர் மணிபாதுகே நிநாதைஹி அகமானந்த இதீவ காயசித்வம். மணிபாதுகே மணிகள் பொருந்திய பாதுகா தேவியே, அவாப்ய உன்னை அடைந்தபடியால், மகித மிக கொண்டாடப்படக்கூடிய, ஆனந்தம். ஆனந்தம்னா என்ன? பிளிஸ். அப்புறம் வேற என்ன ஆனந்தம்னா? வேற A to B. என்னது வேற என்ன ஆனந்தம்? சந்தோஷம் சார், சந்தோஷம். ஆனா அதுதான் ஒரு சூக்ஷ்மமான விஷயம். நம்ம சனாதன தர்மத்தில் ஆனந்த என்று சொன்னால் இட் டசன்ட் டினோட் ஹாப்பினஸ். நம்ம ஹாப்பின்னு பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா யூ வில் பி ஹாப்பி ஃபார் அ ரீசன், யூ won't be happy for no reason. இல்லையா? ஒரு தனியாக உட்காந்து வச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனந்தமா இருக்காருன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கோளாறு இருக்கும் இல்லையா? தானே உட்காந்து அப்படியே ஆஹா ஓன்னு சிரிச்சுட்டு இருக்காரு. இன்னும் சுவாமி இவர் வைத்தியர்கிட்ட போக வேண்டியதுதான், என்னவோ தகராறு இருக்குன்னு சொல்லிடுவோம். அது ஹாப்பினஸ். அதாவது ஹாப்பினஸ் எப்படின்னா இட் ஷுட் கம் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரீசன். ஒரு குழந்தை ஐ வாண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தா கிவ் மீ இமீடியட்லி அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறது. அம்மா பண்ணிட்டு இருக்கும்போதே அதுக்கு அப்படியே சில்லாம் உடுறது, கொடுத்த உடனே சந்தோஷமே போயிடும். அது ஏன் நினைச்சிருக்காது, அடுத்த நாள் வரைக்கும் நீ எனக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணி கொடுத்தீங்க, அதை நான் நினைத்து நினைத்து பூரித்து போகிறேன், என் உடம்பெல்லாம் ரோமகூபங்கள் எழுந்து நிற்கிறது, ரோமாஞ்சமனே கனகஞ்சுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு போயிடும்.
அப்போ the happiness is a momentary emotion that lasts until the experience of the desired object is in possession. கேட்டது கிடைக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். அப்புறம் அதே அது நினைச்சுட்டு இருக்காது. அப்புறம் பிற்காலத்தில் குழந்தாய் நான் உனக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணி போட்டேன் ஞாபகம் இருக்கு, அது மறந்து போயிட்டு இருக்கும். அது கேட்டது மறந்து போயிட்டு இருக்கும். அப்போ அது ஹாப்பினஸ். சுகம் சுகம் சுகம்னு சொல்றோம் இல்லையா, சந்தோஷம், அதுதான் அது ஹாப்பினஸ். ஆனால் bliss is a feeling that is very unequivocal and seasoned for no reason. இப்போ நீங்க வைகுண்டத்துக்கு போறேள், ஆனந்த் ஆனந்தே பிரம்ம திவ்யஜானாத் ஆனந்தே கல்விமானி பூதா நிஜாயந்தே அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா. அப்போ ஆனந்தத்துல வைகுண்டத்துல இருக்கும். பெருமாள் மோட்சத்தை கொடுத்தார். நீ மோட்சம் கொடுத்தேன்னு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றது இல்லை. அங்க போனா ஒரு அப்படியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆஹா ஓஹோன்னு சிரிச்சு கிரிச்சு பண்ண மாட்டோம். எப்பவுமே ஒரு செரீன் பிளிஸ் இருக்கும். அதுக்குதான் ஆனந்தம் பேர். அததான் உபனிஷத் ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம்னு சொல்லுமே ஒழிய இந்த நம்ம சொல்லக்கூடிய சந்தோஷம் ஆஹா ஓஹோன்னு சிரிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு ஒரு பார்ட்டி வச்சுன்னு அந்த சந்தோஷமே கிடையாது. அதனால இந்த இடத்துல என்ன சொல்ற, ஆனந்தம் புருஷார்த்தம், புருஷார்த்தமாய் இருக்கக்கூடிய விசேஷம். that which is your end goal, which is being aspired for. ஏதோ இப்போ எதுக்கு வேலைக்கு போறேன், என்ன செய்யுதுன்னு கேள்வி, சம்பளம் வரணும் அப்படின்னுட்டா ரூபாதான் வரணும்னா வெவ்வேறு விதங்கள்ல வரலாமே. உண்மை சம்பாதிக்காம கூட வரலாமே. நம்ம மந்திரி கிந்திரினா எல்லாமே ஏன் உழைக்காமலே கிடைக்கக்கூடிய உத்தியோகங்கள்லாம் பல இருக்கே. ஆனா ஏன் உழைச்சு சாப்பிடணும்? இல்லை சார் அது தர்மம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டிருக்கோம். அப்போ உங்க எண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன யோசிச்சு பார்க்கணும். இப்போ யாரோ உங்களை கேட்கறாங்க, எங்க வேலை பார்க்குறேன், ஏதோ ஒரு நிறுவனம் சொல்றேன், இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், எதுக்கு வேலை பார்க்குறேன், ஒன்றும் இல்லை சம்பளத்துக்கு அப்படின்னு விட்டா அது என்னமோ கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தா இதுவே நன்னா இல்லை கேட்கறதுக்கே. எதுக்காக வேலை பார்க்க? சம்பளத்துக்காக. சம்பளம் வரப்போகுது அது வேற, ஆனா என்ன எண்ட் ஆப்ஜெக்டிவ் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆப்ஜெக்டிவை நம்மளே ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தால் இது ஆப்ஜெக்டிவ் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி வாழ்வது எதற்குன்னு கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இது இந்த நவீன ஆதூனிக உலகத்துல அடிக்கடி நீங்கள்லாம் ஒரு ரொம்ப இளைய தலைமுறை சொல்லி கேட்பேன், ஜீனா தோ ஏக் ஹி பார் ஹை நா, ஒரு தடவை தானே வாழும் வரை அனுபவித்து செல்வோம். இதெல்லாம் சனாதன தர்மத்தின் கொள்கையே இல்லை. நம்ம என்ன சொல்றோம், அபராத சகசிரபாதம், எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்தாச்சு, இன்னும் எத்தனையோ ஜன்மாக்கள் இருக்க போகுது. அதனால இந்த one life is there, you should experience everything in life. Tell me, I just tell you. அதுக்காக கொலையா பண்ண முடியும் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங் இன் லைஃப், எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டா வர முடியும்? அதனால அசட்டுத்தனமா இருக்குதா? See, at times just because it comes in a baritone and comes in a certain class, it doesn't mean the statement has a lot of meaning in it. கர்ப்பவாக்கியமே இல்லை, அது ஒரு விஷயம் இருக்காது இல்லையா? அதனால எது எண்ட் கோல் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். எது அல்டிமேட் எண்ட் கோலோ அதுக்கு புருஷார்த்தம்னு பேர். அதனால்தான் பட்டதிரீழ் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனः புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். புருஷார்த்தம். அதனால இந்த இடத்துல சொன்னார் புருஷார்த்தம் சரண அரவிந்த ரூபம். பெருமாளுடைய திருவடிகள் சரணம் எப்படி இருக்கு? சரணம் வேற, சரணம் வேற. சரண சரணம், ஷரண சரணம் வேற. சரணம் பாதங்கள், ஃபீட். சரணம் ரெஃப்யூஜ், அடைக்கலம். ரெண்டும் அர்த்தம் வேற. சரணே சரணம் தேஹி தே சந்திரசேகர குருமூர்த்தே அக்ஷயானந்த சிச்சத்தே தக்ஷிணாபிமுக சிவாகிருதே ரக்ஷ ரக்ஷ மாம் தபோநிதே சந்திரசேகர குருமூர்த்தே. அந்த ச ஷ வித்தியாசம் உண்டு. சரணாகதி இல்லை, சரணாகதி. சரணவ் துவைமகாமந்திரத்துல சரணவ் சரணம் பிரபத்தியே வரும். சரணவ் ரெண்டு த்விவச்சனம் இல்லையா? அதனால சரணம், பெருமாளுடைய சரணம் எப்படி இருக்கு? அரவிந்த ரூபம். அரவிந்தனா தாமரையை ஒத்து இருக்கு. அப்பேற்பட்ட தாமரையை ஒத்த திருவடியோடு கூடிய பகவான் முரபித், முர என்கின்ற அரக்கனை கொன்று தீர்த்தபடியால் அவருக்கு முரபித் என்று பெயர். முரபித்துடைய தாமரையை ஒத்த பாதங்களை சுமக்கக்கூடிய பாதுகாதேவியே துவம். துவம் என்ன?
நீ, யூ, அவ்வளவுதான். துவம். ஏன்னா இது சுலபமா சம்ஸ்கிருதம் நம்ம எல்லாருமே கத்துக்கலாம். இது ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு கঠিனமான மொழியில இல்லை அப்படின்னா பின்ன எல்லாரும் எப்படி பேசினா ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஸ்குவிட் கேம், கொரியன் கேம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆத்துல. அது புரிஞ்சு போயிடுது எப்படி தலையெழுத்து பாருங்களேன். ஸ்குவிட் கேம் எல்லாரும் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அது புரியும். ரோஷோமான் ஜாப்பனீஸ் மூவி புரியும். இப்போ பெர்ஷியனோட சீரீஸ் ஒன்று புரிஞ்சு போயிடும். துர்க்கை அதுலேருந்து வரக்கூடிய சீரீஸ் புரியும். சம்ஸ்கிருதம் புரியாது. இது எனக்கு புரியல, சாதாரணமாகவே புரியல இல்லையா. இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் வர, அவருக்கு ஏதோ சுமாரா நம்ம அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ தமிழ் தெரியும். இந்த இளங்கோவடிகள் வர, அவர்கிட்ட நீங்க ஒரு பாடலை கொடுங்க. கண்ணும் கண்ணும் நோக்கியா, கொள்ளை கொள்ளும் மாஃபியா, கேப்பச்சினோ காஃபியா. யார் அது கடைசி அந்த மாமி? சோஃபியா. மாஃபியா சோஃபியா ஏதோ இந்த மாதிரி முதல்ல அவர் என்ன பண்ணிவிட்டார், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கவி எழுதி விட்டார். சோஃபியா, மாஃபியா, காஃபியா இதெல்லாம் எழுதிவிட்டு முன்னாடி ஒரு வார்த்தை போட வேண்டியது. அர்த்தம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. கண்ணும் கண்ணும் நோக்கியா, அவர்கிட்ட ரூபா வாங்கிட்டு இருக்காரு இந்த கம்பெனி கிட்டேருந்து, உன் பேர் எங்கேயாவது போட்டு விடுறேன். கண்ணும் கண்ணும் நோக்கியா, கொள்ளை கொள்ளும் மாஃபியா. கண்ணால அவருக்கு கேப்பச்சினோ, இப்போ காஃபிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சங்கதி இருக்க வேண்டாமா? அசட்டு தனமா எழுதுவா கேப்பச்சினோ காஃபியா. இந்த மாமி பேர் என்ன? சோஃபியா. எழுதியாச்சு. இப்போ இதை நீங்க இளங்கோவடிகள் கிட்ட கொடுங்கோ. இது எந்த மொழின்னு முதல்ல கேட்பாரு. வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ் பை? என்னப்பா இது எந்த மொழியாவது? இது தமிழ். ஐயோ, 2000 வருடங்களுக்குள் தமிழ் மொழி மாறிவிட்டது, தமிழே இல்லையே, எங்க தமிழ் இருக்கு சொல்லுவோம். அதனால நம்ம என்ன சொல்றோம், சம்ஸ்கிருதம் படினா அது வடமொழி, அது கைபர் போலான் பாஸ் வழியாக வந்த பார்ப்பனியர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு மொழி, அதை நாங்கள் படிக்கலாமா? நீங்கள் படிக்கும் தமிழ் எப்படி இருக்கிறது? மாஃபியா, கோஃபியா, சோஃபியா. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? நத்திங் இஸ் டஃப். கேட்க 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 பழகி வரும், எதுவுமே கேட்டு வரும், கட்டினமே இல்லை. துவம்னா நீ, அகம்னா நான். இந்த மாதிரி ஒரு 10 வார்த்தைகளை வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சுலபமா வரும். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த வயதில் கற்றுக்கொள்ளலாமா? எப்பவுமே இந்த மாதிரி கேட்கக்கூடியவா என்ன தெரியுமா, கற்றுக்க கூடாதுங்கிறதுக்கு வழி தேடுவாங்க. எல்லாம் விட்டுட்டேன். See all that is gone. இப்போ நான் கற்றுன்னு என்ன பிரயோஜனம்? கற்றுக்குங்க மாமினா டக்கு போயிடுவான் அந்த இடத்துல. இப்போ கற்றுக்கோனா கிளம்பி போயிடுவா. ஏன்னா இப்போ கற்றுக்கோன்னு சொல்லிட்டேனே, அது நம்ம பழி சொல்லிகிட்டே இருக்கணும். அதாவது விட்டுட்டேனே, அதெல்லாம் அப்பா சொல்லுவா சின்ன வயசுல. somehow you know that is just gone and I just can't tell you that feeling. அப்படியே போயிடுவா இல்லையா. ஆன்லைனில் கோர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு உட்காரணுமேங்கிற அந்த மாமி என்ன பண்ண முடியும்? படிக்கணும்னா உட்காரணும், சாப்பிடும் போது ஓடிண்டேவா சாப்பிடுறது, உட்கார்ந்து சாப்பிட்றோம். அதனால இந்த இடத்துல என்ன, துவம் நீ, காயசி இவ பாடுவது போல். காயசி, ஏன் காயசி? துவம் வந்ததுனால. சி துவம் வந்துடுத்துனாலே அந்த கிரியா பதத்துல சி ஜெனரலி வரணும். காயசி, பட்டசி, அந்த மாதிரி நிருத்யசி, இந்த மாதிரிலாம் வரணும். ஏன்னா அது நீன்னு வந்தபடியால், யூன்னு வந்துட்டா இப்படிதான் வரணும். அது ரூல் சான்ஸ்கிரிட்ல. இப்ப காயாமி அப்படின்னா அகம் வந்துடணும். எவ்வளவு சுலபம் பாருங்க. ஃபார்முலாலாம் தெரிஞ்சுட்டா இதை விட என்ன சுவாமி கஷ்டம். அதனால காயசி அகமானந்த இதி. இதுதான் பியூட்டி. என்னன்னா இந்த பாதுகாதேவி பதில் சொல்ற மாதிரி இருக்கான். எப்படி? அகமானந்த இதி. அகம் அதாவது அகம் அன்னாத இதி. அகமன்னாத அதாவது மகிதானந்தம் அவாப்பிய புருஷார்த்தம். அகமன்னாத இதீவ. அகமன்னாத இது வந்து வேதத்தை அகமன்னாதம் அகமன்னாதன் வருது இல்லையா, அது அகமன்னாத பிரம்ம. அதாவது இந்த ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போன உடனே பரபிரம்மத்தை அனுபவிக்கும் போது அகமன்னாதன்னு சொல்லிட்டு இருக்குமா. அந்த வேத வாக்கியத்தை, பிரம்மத்தை அனுபவிக்க வல்ல உயர்ந்த வேத வாக்கியத்தை இந்த பாதுகாதேவி சொல்ற மாதிரி இருக்கான். அதாவது பெருமாளோட சம்பந்தம் பெற்ற அப்படின்னா வைகுண்டானுபவத்தை இகலோகத்திலேயே கொள்ளலாம் பாதுகாதேவி அனுகிரகம் இருந்தால். சுவாமி தேசிகன் ஆச்சாரியன் அவர் என்ன சொல்லிட்டார், வைகுண்டத்துக்கு போனாரா இல்லையான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா போயிட்டு இருக்கவா, அங்கே போயிட்டு வந்துட்டேன்டா, வைகுண்டம் வந்து ஜாகிரதையாக வந்து சேர்ந்துட்டேன், டோன்ட் வரி அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணுவேன். இப்போ யாரோ நம்ம ஆத்தா வைகுண்டம் போகிறான்னு வச்சுக்கோ, போயிட்டான்னு வச்சுக்கோ, தப்பி நம்ம ஆத்தா பிறந்தும் போயிட்டான்னு வச்சுக்கோ. இப்போ அப்படி போன உடனே வைகுண்டத்துக்கு போன உடனே இதோ ஜாகிரதையாக வந்துவிட்டேன், பெரிய இடமா தான் இருக்கு, ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபைன்,
போன் இப்படிலாம் யாராவது சொல்லுவாளோ? விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். யாரெல்லாம் நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காளோ போவாளான்னு தெரியாது. போனவா யாரும் நம்மளை கூப்பிட்டு பேச போறது இல்லை. அப்ப அங்க போயிடுறாரு. அப்ப அந்த அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப தேசிகன் வைகுண்டத்தை ஆசைப்பட்டாரா? பட்டார். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, வைகுண்டவாசேபி நமேபிலாஷகான்னு. என் தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளை காஞ்சிபுரத்துல சேவிச்ச உடனே அவர் வரக்கூடிய கோலத்தை பார்த்தா வைகுண்டம் கூட வேண்டாம் தோணிடுச்சுப்பா. ஏன்னா வைகுண்டானுபவம் தான் இங்க இருக்கே. இங்க தேவப்பெருமாளை சேவிச்ச உடனே வேற எதுக்கு நான் போனோம்? அப்ப வைகுண்டவாசேரி நமேபிலாஷகான இதுதான் எனக்கு வைகுண்டானுபவம். இதுதான் வைகுண்டானுபவம்னா இகலோகத்திலே வைகுண்டானுபவம் ஏற்பட்டுடுறது. இகலோகத்திலே வைகுண்டானுபவம் வரும்போது அகமன்னாதன்னு சொல்லணும். அதை இந்த பாதுகாதேவி சொல்ற மாதிரி இருக்கா. அகமன்னாத இதி அனகைஹி நினாதைஹி. அனகைஹி நினாதைஹி, அதாவது சவுண்டுல கூட பார்த்தேன்னா கேட்கக்கூடியது கேட்க முடியாதது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த இடி இடிச்சா குழந்தை பயந்துடுது, அதுவும் சவுண்டு தான் இல்லையா? நீங்க ஒண்ணுமே இல்லை. இந்த சில சமயங்கள்ல இந்த கதவு கொஞ்சம் தேஞ்சு கொடுத்தோம்னா ஒன்றுத்துக்கு ஒன்று உரசி ஒரு நம்ம உடம்புல எல்லாம் ரோமகூப்பங்கள் எழுந்துற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அது நல்லாவே இருக்காது. இந்த ஃப்ளைட்டில் சின்ன குழந்தைகளை தூக்கின்னு வரா பாருங்க, அது யாரோ சொல்லி வச்சு, குழலினிது யாழினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். அது மழலையா பேசினா கேட்கலாம். அது ஒவ்வொரு அழுதுகிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் அந்த ஃப்ளைட்லேயே அழுதுரும். கரெக்டாக நம்ம சீட் பக்கத்து இங்கமும் முன்னாடியே உட்காந்துரும். அது தூங்கவே விடாது. நம்மளால அது கத்தவும் முடியாது. நம்ம கத்தினா அது புரிய போகிறதோ? அவள் அப்பா அம்மாக்கே புரியாத போது அதுக்கு எங்கே புரிய போகிறதோ? அதனால அதுக்கும் புரியாது. அதனால அப்போ பாருங்க, அந்த குழந்தை மேலே நான் அப்படி சொல்லலை, அந்த சவுண்டு அந்த சமயத்தில் நமக்கு ஆஹா ஓஹோன்னு இல்லை. அப்போ சவுண்டிலேயே அகத்தோடு குற்றத்தோடு கூடிய சில துவனி இருக்கு. ஆனால் இந்த பாதுகை கிட்டேன்னு வரக்கூடிய துவனி அனகைஹி நினாதைஹி, குற்றமற்ற நாதமா இருக்கு அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார்.